500 ரூபாய் ஏதோ திருச்சி பக்கத்துல விக்கிறாங்களாம். போன் நம்பர்லாம் போட்டுருக்கு. இது என்னன்னு கொஞ்சம் கால் பண்ணி விசாரி. அம்மா அதெல்லாம் உண்மை இல்லம்மா. யாராவது 500 ரூபாய்க்கு 10 சாரி கொடுப்பாங்களா? எப்படிமா? அதெல்லாம் இல்ல. ஏமாத்திரம் ஒண்ணு நம்பர்லாம் கொடுக்க மாட்டான். இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இருக்குமா இருக்கும். ஏதாவது ஹோல்சேல்ல போடுவாங்களா இருக்கும். நீ என்னன்னு கால் பண்ணி கேள. நிம்மதியா படுக்க முடியல. ட்வைன் 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 மெசேஜா வருது. யார் அனுப்புறா? எனக்கு எதுக்கு இவ்வளவு மெசேஜ் வருது? இது என்னன்னு பார்த்து படி. கம்பெனி மெசேஜா இருக்குமா? கம்பெனி மெசேஜா என்னன்னு பார்த்து சொல்லு. கம்பெனி மெசேஜ்னா அது என்ன? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சும்மா விட்டுருங்க. என்னடி இது அவ்வளவு பெருசா இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னு போடு. இதுக்கு நான் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேனா? கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் இத்தனை வருஷம். 21 வயசு ஆச்சு படிக்க தெரியலன்னு சொல்றேன். மா என்னமா ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க ஏதோ போட்டோவை? ஒண்ணும் புரியல. பிளர்ரா என்னத்தையோ எடுத்து வச்சிருக்கீங்க உங்க போன்ல. அது பாருங்க ஸ்டேட்டஸ்ல விழுந்து கிடக்கு. அதை எடுத்து விடுங்க முதல்ல. நான் எதுவுமே பண்றது இல்ல. எனக்கு அதுல ஒண்ணுமே தெரியாது. நான் காதுல வச்சு பேசிட்டு இருந்தேன். ஏதோ ஆயிடுச்சோ என்னவோ. ஏதோ வாங்கி கொடுத்த நீ தான் போன். என்ன போன் வாங்கி கொடுத்தியோ? சரி உங்க போனை கொடுங்க. அந்த போன்ல சவுண்டே கேட்டு தொலை மாட்டேங்குது. நீங்க உங்க அப்பா 2 வாட்டி கால் பண்ணி எடுக்கலன்னு ஒரே கத்து. முதல்ல அது என்னன்னு பாரு. நான் டு நாட் டிஸ்டர்ப்னு ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப அது இருந்தா சவுண்ட் வரதான் செய்யாது. கொடுங்க. என்னவோ பண்ணா மதியம் லைட் தானா எரியுது. ஏண்டி எரியுது? எனக்கு எப்படிமா தெரியும்?